Hello students, welcome to Hiba Max Study Time 10th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 5 Arithmetic Progression Exercise 5.1ல third question பாருங்க. For the following APs, write the first term and the common difference. Arithmetic progressionல நமக்கு sequence இருக்கும். எப்படி இருக்கும்? A1, A2, A3 up to AN ன்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த general sequenceல எனக்கு first term எப்பவுமே என்ன எடுத்துப்பேன்னா A1 இல்லையா? first termன்றது A, that is equal to A1. அடுத்தது common difference ஒன்று இருக்கும். common difference எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா A2 minus A1 second term minus first term. கரெக்டா? ஸோ first term எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சீக்வன்ஸோட first term. common difference தான் என்ன? second term minus first term. and APயா இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா? இப்போ தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ண வர வேல்யூ, செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ண வர வேல்யூ எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஏபின்னே சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ காமன் டிஃபரன்ஸும் ஃபர்ஸ்ட் டேர்மும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3, 1, -3. சொல்யூஷன்ல கிவன் எழுதிடலாம். 3, 1, -1, -3 it goes on. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கீங்க? 3. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்போவுமே எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? A which is equal to 3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? காமன் டிஃப்ரென்ஸ். நான் ஷார்ட்டாக எழுதுறேன். காமன் டிஃப்ரென்ஸ் எப்பவுமே ஸ்மால் டின்னு எழுதுவோம். காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா A2 minus A1. A2ன்றது செகண்ட் டேர்ம். நீங்கள் வேணா இங்கே எழுதிக்கலாம். இது A1, A2, A3, A4ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? A2 minus A1. A2 ஓட வேல்யூ என்ன? 1 மைனஸ் A1 ஓட வேல்யூ என்ன? 3 minus 1 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -2. therefore ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3, காமன் டிஃபரன்ஸ் வந்து -2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நமக்கு ஒரு டேர்முக்கு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அவங்க வந்து ஃபார் த ஃபாலோயிங் ஏபி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அவங்களே இது ஏபின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ண வேணாம். டைரக்டாக ஆன்சர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் -5, -1, 3, 7. சொல்யூஷனில் -5, -1, 3, 7 it goes on. இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது பாருங்க? ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? -5. இதுதானே A1, அதானே ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் வரது A2, அடுத்து வரது A3, அடுத்து வரது A. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -5 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் டிஃபரன்ஸ்ன்றது D, that is equal to A2 minus A1. A2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? -1 minus of A1 ஓட வேல்யூ என்ன? -5. ஸோ மைனஸ்ல வேல்யூ வரனால பிராக்கெட் குள்ள எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 5 minus 1 4. டைரக்டா எழுதும் போது ஒருவேளை நம்ம தப்பு பண்ணலாம். அதனால மைனஸ் வந்தா பிராக்கெட் எழுதிட்டு எழுதுங்க. therefore ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? A is equal to -5. காமன் டிஃபரன்ஸ்ன்றது D is equal to 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 1/3, 5/3, 9/3, 13/3. சொல்யூஷன்ல கிவன் எழுதிக்கலாம். 1/3, 5/3, 9/3, 13/3 and it goes on. so first term என்னங்க? A is equal to 1/3. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்மால் d is equal to 2 minus A1. 1/3 A1, 5/3 A2, 9/3 A3, 13/3 A4. நமக்கு A2 minus A1. அப்போ 5/3 minus 1/3. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்கு. அப்போ டைரக்டா நம்ம மைனஸ் பண்ணலாம். 5 minus 1 4/3 நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to 1/3. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. காமன் டிஃபரன்ஸ் D is equal to 4/3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 0.6, 1.7, 2.8, 3.9. ஸோ இதில் இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் சீக்வன்ஸ் என்னன்னா 0.6, 1.7, 2.8, 3.9. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயோட வேல்யூ என்னது? A1 ஓடது 0.6.
அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் டிஃபரன்ஸ். d is equal to a2 minus a1. a2 வேல்யூங்க என்னது? 1.7 மைனஸ் a1 வேல்யூ என்னது? 0.6. இப்போ சைடில் இதை சால்வ் பண்ணால் 1.7 மைனஸ் 0.6, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் மைனஸ் 0 1. ஸோ ஆன்சர் 1.1. இதுதான் டியோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ லாஸ்ட் ஆன்சரில் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.6, அப்புறம் டிஃபரன்ஸ் வந்து 1.1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய அடிஷ்னல் சம்ஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருக்கிறதும் சால்வ் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் நிறைய அடிஷ்னல் சம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.